சார் என்ன சார் தூங்கிறீங்க? வாங்க சார், உட்காருங்க. ஆ சார், என்ன வேணும்? கேமரா வேணும் சார். காசு இருக்குங்களா? இருக்குது சார். அப்படின்னு உட்காரு. நம்மக்கிட்ட எல்லா விதமான கேமராவும் இருக்குது. சார். கேமரா ஆட்டோமேட்டிக், ஆர்ஓ, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே பண்ணுறோம். சரிங்க சார். அதாவது இப்போ நீங்கள் திடீர்னு உங்கள் வீட்டில் யாராவது உங்களை லவர்ஸாக பிரிஞ்சு போயிட்டாலும் மறுபடியும் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து வைக்கிறது கூட எங்கிட்ட மிஷின் இருக்குது. என்ன மிஷின் சார்? ஆட்டோமேட்டிக் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார். இதாக இருக்குது பார்த்தீங்களா கேமரா? சார், ஒரு 1500 பீஸ் வேணும் சார். சொல்லுங்கள். 1500? ஆமாம் சார். செக்கா கேஷா சார்? கேஷாக கொடுத்துருங்க சார் உங்களுக்கு. நல்லது. ஏன்னா இப்போ மணி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. சார். இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது எப்படின்னா சார், நீங்கள் நார்மல் கேமரான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஆகி அது மெமரி கார்டு இதெல்லாம் போயிடும், அதாவது ஹார்ட் டிஸ்க்லாம். இது பார்த்தீங்கன்னா கடவுளில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். அதேமாரி இதில் 2 கேமரா இருக்குது. ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா நேராக யாராவது திருடுறவங்க யாராவது சீட்டிங் பண்ணுறவங்க மட்டும் காட்டும். இன்னொரு கேமரா யாருன்னா ஓடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் இப்படி திருப்போம். ஃபாலோ பண்ணி காட்டும். அது ஒன்று. அதேமாரி தான் இருக்கும் டைமர் சிஸ்டம். இப்போ நீங்கள் கடை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்க, சார் 6 மணி ஆச்சுன்னா இப்போ போர்டு வச்சுக்கிறீங்க பாரு, ஆர்ஓ சிஸ்டத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக எரியும். லைட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்களா? லைட் எரியும். மோட்ரு எதனா ஓடும். எங்கன்னா வெளியே வேலைக்கு போயிருந்தாலும் இங்கே டைமிங் வச்சுக்கணும் போடலாம். இல்லை வேற ஒருத்தர் முன்னாடி ஓடுறீங்களா அது மாதிரி ஈத்துன்னு ஓடும்போது அது உங்களுக்கு பாதுகாப்பு. மறந்துட்டு போனாலும் லைட் போட்டுக்கலாம். உங்களுக்கு லைஃபுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டியான நல்ல விஷயம். சார். அதனால் என்கிட்ட கையில் காசு கிடையாது, உங்களை ஏமாத்துறதுலாம் நினச்சிக்காத. நாங்கள் இது எங்கள் தொழில், இது நாங்கள் கரெக்டாக போகணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் செக் இப்போதைக்கு எதனா அட்வான்ஸ் என்ன கொடுக்குறீங்களா? அட்வான்ஸ் இல்லை, செக் வேணா போட்டு கொடுக்குறேன் சார். ஆனால் இப்போ கிளியர் ஆகாது. நீங்கள் இப்போ எல்லா பீஸும் என்கிட்ட கொடுத்துருங்க. போயிட்டு கூட அதுக்கும் செக் போட்டு கொடுக்குறாரு. நீங்கள் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் கேஷாகவே கொடுத்துருங்க, செக்கு வேணாம். செக்கு வாங்கிக்கிங்க. ஒரு 1500 பீஸ் என்கிட்ட கொடுத்துட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் அந்த தெரு தாண்டினதுக்கப்புறம் பேங்க்குக்கு போங்க சார். அதுக்கப்புறம் நீ ஓடி போடலான்னு பார்க்குறேன். இதான் நம்ம வேலை.